இன்னைக்கு வந்து நேர் விருப்பம் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேர் விருப்பம். நேர் விருப்பம் மீன்ஸ் நாங்க வந்து இது வாங்கினால ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இடியாப்ப தட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து நிறைய பேர் நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு 2-3 பேர் வந்து கேட்டுட்டாங்க. எப்படின்னா இதுல எப்படி பண்ணணும் சொல்லுங்கம்மா, எப்படி செஞ்சு போடணும் அப்படின்ட்டு வீடியோவை கேட்டாங்க. அதனால இன்னைக்கு சின்னதா ஒரு டிஃபன் இடியாப்பம் பண்ண போறேன். இதுல எப்படி பண்ணணும்னு வாங்க சொல்றேன். உங்களுக்கு வந்து இட்லி குண்டா இதுல வந்து 5 தட்டு இருக்கு. இந்த முதல்ல வந்து அதனுடைய டீட்டெயில் சொல்லிடுறேன். இதுல வந்து 5 தட்டு இருக்கு. இதை மாதிரி ஒன்றா வச்சு 5 தட்டு இருக்கு. 3ல இருக்கு, 4ல இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை வாங்கிக்கலாம். நான் வந்து 5 வேணுங்கிறதுக்காண்டி 5 வாங்கியிருக்கேன். ஐ மீன் அது வந்து சின்னதா இருக்கிறதுக்கு உயரம் கம்மியா இருக்கும். இட்லி குப்பரை வச்சிருந்தீங்கன்னா அதுல வச்சு நீங்க மூடி வச்சுக்கலாம். நம்ம இட்லி தட்டு எப்படி வைக்கும் அதே மாதிரிதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால எந்த இட்லி பானையிலுமே நிக்க மாட்டேங்குது. அதனால இந்த குக்கரை வச்சிருக்கேன். அவங்க கடையிலேயே சொல்லிதான் விட்டாங்க. குக்கரை வச்சு அது மேல உங்களுக்கு மூடி செட் ஆயிட்டுனா விசில எடுத்துட்டு மூடியை மட்டும் வைங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இப்படி விசில எடுத்துட்டு மூடியை மட்டும் வைங்க, இதுல ஆவி வரும், வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு. எனக்கு வந்து மூடியிலே செட் ஆகல. இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த மூடி இருக்குல்ல, இதை வச்சு இப்படி மூடி வச்சிருவேன். ஓகேவா? இப்போ அதில் தண்ணி அடுப்பத்தை வச்சு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கேன். இப்போ இதில் இடியாப்பம் நான் செஞ்சு வைக்கிறத வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சரி அழகன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ இடியாப்பம் மாவு கிளறி இங்கே வந்து தேங்காய் பால் இருக்கும். தேங்காய் பால் சீனி கரையிறதுக்காண்டி சர்க்கரை கரையிறதுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எங்களுக்கு தான். அப்புறம் வந்து இன்னொன்று வீடியோவில் மெயினாக வந்து சொல்லணும், அப்பாவி அப்பாவுக்கு வந்து தேங்காய் பிடிக்காது, தேங்காய் எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கப்பங்கிழங்கு வீடியோவில் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா அது ஒரு ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன், ரொம்ப ஊற்ற மாட்டேன். அந்த டிஷ்ஷுக்கு அது பண்ணா தான் நல்லா இருக்கும். அதனால ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் உங்களுக்கே தெரியும், புரோட்டானாலும் அப்போ பருப்புகள் முச்சு ஆகும்னு ஏற்கனவே பழைய நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த அதுக்கு பாருங்க, அப்பாவுக்கு வந்து பருப்பு குழம்பு இருக்கு, நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் பருப்பு குழம்பு. இது வந்து இடியாப்பத்துக்கு அப்பா வச்சு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு தான் தேங்காய் பால். தேங்காய் பால் சாப்பிட்டா நல்லது. ஆனா அப்பா இப்ப சாப்பிட மாட்டேங்காங்களே, சாப்பிடுவாங்க 1-2 சாப்பிடுவாங்க, அது ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லல, கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பருப்பு சாம்பார் அதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் வந்து இன்னொரு வீடியோ இன்னொன்னு கேட்டிருந்தீங்க. அன்னைக்கு அந்த கிழங்கு வீடியோல வந்து அதாவது எப்படி என்ன சொல்றது, அப்பா வெளியில போன நேரம் நீங்க மிக்சி ரிப்பேர் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது அப்பா வந்து பக்கத்துல தான் போனாங்க, ஒரு அவசர வேலைன்னு பக்கத்துல போனாங்க. மிக்சி அன்னைக்கு பார்த்து நாங்க வெளியில கிளம்பிக்கிட்டு இருந்தோம், ஒரு இடத்துக்காண்டி ஒரு வேலைக்காண்டி வெளியில கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ போல நான் மிக்சி கொடுத்துட்டேன்னா எப்படி கொஞ்சம் லேட் ஆகும். நாங்க இருக்கிறது அவுட்டர்ல இருக்கோம், சரியா? உள்ள பஜாருக்குள்ள போய் தான் மிக்சி, எங்களுக்கு தெரிஞ்ச கடை, எங்க வீடு பழைய வீடு இருக்கா, அந்த வீடு பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, அங்க நாங்க கொடுக்கணும். அதனாலதான் அப்பா வந்து இங்க பக்கத்துலதான் போனாங்க, அதனாலதான் கொண்டுட்டு போல. சரியா? அதான் கேட்டது கரெக்டு, அதான் கேட்கணும். நீங்க அப்படியெல்லாம் டவுட் கேட்டாதான் எங்களுக்கு வந்து இது மாதிரி நாங்கள் சொல்லதுக்கு எங்களுக்கு வந்து தோணும். இன்னொன்று, இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க கமெண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ எப்படி போடணும் அப்படி போடணும் எங்களுக்கும் தோணும். நிறைய பேர் நிறைய ரெசிபி கேட்டிருக்கீங்க, கொலக்கட்டை செய்து கேட்டிருக்காங்க. பிகினர்ஸ்க்கு ஈஸியான கொலக்கட்டை ரெசிபியா போடுங்கம்மான்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து கண்டிப்பா போடுறேன். எல்லாரும் சொன்னதும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஒன்னா யோசிச்சு நாங்கள் பண்ணுவோம். சரியா? இப்போ வந்து இடியாப்ப ரெசிபி போடுறதுக்கு இந்த புது தட்டு வாங்கினப்போ இடியாப்ப ரெசிபி போடணும்னு சொல்லுங்க. அதுக்காக வேண்டியதும் இந்த வீடியோ உங்களுக்காண்டி. இப்பவும் அப்பா வெளியில மிக்சியெல்லாம் அன்னைக்கு மறுநாளே ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பர் ஆயிடுச்சு. அதை எதுக்கு அதை நான் சொன்னேன்னா, மிக்சி இல்லாட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தெரியணும் அப்படிங்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து பாருங்க, இதை வச்சுட்டு இந்த ஸ்டாண்டர்டு ஏன் ஈரமா இருக்குன்னா, நான் ஏற்கனவே நான் 2 லட்சம் இடியாப்பம் எடுத்துட்டேன், அதனாலதான் மறுபடியும் மாவா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இது இப்படி பக்கத்துல இப்படி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. மேல் தட்டுல எப்பவும் நாம ஊத்துற நார்மல் இடியாப்பம் தான், சரியா? இது உங்களுக்கு எவ்வளவு கணத்துக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க வச்சுக்கோங்க. லேசா வேணும்னா லேசா. அப்பாவி அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி லேசா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். இதை இப்படி வச்சிருங்க. ஓகேவா? இது மறுபடியும் ஒரு தட்டு. எனக்கெல்லாம் கனமா சாப்பிட்டு நான் பழகிட்டேன்.
அப்பாவுக்கு வந்து இப்படி லேசாக தான் பிடிக்கும். மூங்கில் தட்டு வச்சிருந்தேன், 2 தட்டு தான் மூங்கில் தட்டு வச்சிருந்தேன், அது பிஞ்சு போச்சு. சரி அதுக்கு எதுக்கு சில்வரில் வாங்கிடுவோமே அப்படின்ட்டு தான். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த பாருங்க, எல்லாம் லேயர் பை லேயராக நம்ம இப்படி வச்சிடறோம். வச்சுட்டு இது உள்ள தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து மேல் தட்டு தொடுற அளவுக்கு ஊற்றக்கூடாது, சரியா? கொஞ்சம் கீழே தள்ளி தான் ஊற்றணும், அந்த கால் வரைக்கும் தான் ஊற்றணும். இப்படி உள்ள வச்சுட்டு இப்படி பொட்டி வச்சிருங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதை விட கவர் ஆகுற மாதிரி உங்கள்கிட்ட மூடி இருந்ததுன்னா நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். எனக்கு வந்து அளவு பார்க்காம வாங்கி வந்தாச்சு. அதான் ஏற்கனவே வீடியோ சொல்லிக்கிறேன், அப்பாவே அப்பா வந்து நினச்ச உடனே வாங்கணும்னு நிற்பாங்க. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா கேட்காங்க. தேங்காய் சோறு கேட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து கொல்கட்டை வீடியோ கேட்டிருந்தாங்க, ஹோம் டூர் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நான் கண்டிப்பாக நான் போடுவேன். எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஞாபகம் வர வர ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் வந்து டைப் பண்ணிடுவேன். ஏன் நீங்கள் டைப் பண்ணல அப்படின்னு கேட்பீங்க. கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறது வந்து நான் வந்து டைப் பண்ணிடலாம். டைப்பில் வந்து இவ்வளோ விவரமாக பேச முடியாது, சரியா? டைப்பில் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து லெட்டர்ஸ் உட்காந்து அடிச்சிட்டு இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுட்டேன்னா அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பல்லடி கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கிடுவீங்க. நான் டீட்டெயில்ஸாக உங்கள்கிட்ட பேசலாம், எல்லாமே என்னென்ன விவரம் சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டே இருங்க, நான் அதை கவனிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து டம்மி மண் சாரி காய்ச்சல்னு சொன்னீங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதே மாதிரி மழை காலத்தில் எல்லாம் காய்ச்சல் வரும், எல்லாம் வரும். அதுக்கான கசாயம் எல்லாம் குடிச்சிட்டு உடம்ப ஹெல்த்தை எல்லாம் பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்து வெந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி எடுத்துருவோம். இதில் எடுக்கும்போது கவனமாக எடுங்க, சரியா? வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுக்கல கை வெக்கடிக்கும், அதனால பார்த்து பதனமாக எடுங்க. இப்படி எடுத்து இப்படி தட்டிட வேண்டியதான். அது கொஞ்சம் வெளியில் எடுத்து ஆறுனதுனால வந்தால் ஈஸியாக வந்துடும். தட்டினோடனே வந்துருச்சு பாருங்க, சூப்பராக வந்துருச்சு பாருங்க, ஓகேவா? சூடாக இருக்குது. இப்படி எடுத்துட்டு இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட போகிறோம். தேங்காய் பால் இப்போ வந்து நான் டேஸ்ட்டுக்காண்டி, அப்பா வந்து பருப்பு குழம்பு சாப்பிடுவாங்க. ஓகே, சாக்ஸ் கொடுக்க போறியா? இல்லை, சரி இந்த எடு. இடியாப்பா அழகாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு சூப்பராக இருந்தது, ஓகேவா? இதே மாதிரி ரெசிபிஸ் கேட்டுக்கிட்டே இருங்க, கமெண்டில் தெரிவிச்சுட்டே இருங்க. நாங்கள் 1 by 1 முடிஞ்ச அளவு நாங்கள் எல்லாமே நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.